Hi hello மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா டெட் ட்ரையல்ஸோட கேம் பிளே தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்து ஃபைனலி 800 சப்ஸ்கிரைபர் ஹிட் பண்ணிட்டோம். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக இந்த கேம் பிளே விளாட போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே, let's get into the gameplay video. ஸோ நம்ம இப்போ உங்களை வந்தாச்சு. ஸோ அந்த பிடிச்சிருந்தா நம்ம இருக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெட் ட்ரையல்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபைனலி 800 சப்ஸ்கிரைபர் ஹிட் பண்ணிட்டோம். அதுக்காக தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வந்து இதை ஒரு ட்ரீட்டாக வைக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம். ஏன்னா இது புதுசாக வெளியான ஒரு அருமையான ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்க ஒரு கேமு. அதனால தான் இன்றைக்கி நான் உங்கள் எல்லோரும் கூட விளாடுறதுக்காக வந்துட்டேன். ஸோ எல்லாருக்கும் விளாண்டு ப்ளே பண்ணுற கடையில் தான் உங்கள் ரோஹின் ப்ரோ பிளேயரு. ஸோ எல்லாருக்கும் வந்து கேம் ப்ளே போடலான்னு சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ எவனுமே என்னோடய சர்வரில் போடுறதா இல்லை. ஸோ நான் சர்வர் கிடச்சி எனக்கு கொண்டு பண்ணுறேன் கைஸ். 1 hour later. ஷபா ஒரு வழியாக ஒரு சர்வர் கிடச்சிச்சியா அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். ஓகே, எவனாச்சும் கோல்டு திருடி கோல்டு தூக்கி போட்டு காசு எடுக்கக்குள்ளால நம்ம போட்டு கோல்டை காசு ஆகிடலாம். எப்படி என்னோடய பாஸ்தா பிளானே எவனுமே என்ன மாதிரி பிரில்லியண்ட்டாக யோசிக்க மாட்டாளோ அப்படின்ற அளவுக்கு வந்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ நேரடியாக போய் பிக்காக்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். பிக்காக்ஸு கோலு இதான் என்னோடய வாங்குறது இன்றைக்கி. கோலு எப்பா என்ன ரைமிங்கு, கோலு அருமையாக இருக்கியா. ஓகே, ஸோ மேலே இருக்கே மேலே அப்படின்னு சொல்லிட்டு இவர் இருக்கார் தொங்கா என்னடா பேர் ரெஸ்லர் பேரெல்லாம் இருக்குது. கீப்பராக விட்டு தள்ளுங்க. ஓகே, ஸோ இது மரம் வெட்டுறதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். என்னடா இது மரம் வெட்டுறது மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நேரடியாக இது வந்து வாங்கிடலாம். கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ஃபெக்டாக வந்து $70 வந்திருக்கு. அதுக்கு நம்ம மொத்த காசையே போட்டு வாங்கியாச்சு. மொத்த காசையே போட்டு வாங்கிட்டு இதெல்லாம் பிக்கப் பண்ணிக்கலாம். பிக்கப் பண்ணிட்டு நேரடியாக இப்போ நம்ம போகலாம். எவனாச்சும் பேசிக்கான செக் பண்ணேன், எவனுமே பேசலை. என்னடா அதுக்குள்ளே விட்டாச்சா, மழை பெய்யுதா? ஓகே, நம்ம நேரடியாக இந்த அருவா எடுத்துக்கலாம். ஓகே, கிளம்பலாமா சீக்கிரம் சொல்லு. கிளம்பலாமா கிளம்பிட்டா போச்சு. என்னடா இது ஷாப் ஜேக்கா ஏன்டா எடுக்க முடியல? ஓ நம்மளாம் திறக்க முடியாதா? அது ஒப்பன்டா நார்ப்பையில் என்னை பார்த்தா என்னடா வேலைக்கார மாதிரி இருக்காடா. ட்ரெயின் ஓட்ட சொல்கிறேன் எட்ரா ஸ்டாப். என்னடா பண்ணுறேன் பிக்கப். ஓகே, ஒரு வழியாக எடுத்துட்டேன். ஓகே, ஸோ வாங்க நேரடியாக நம்ம எல்லாருமே எங்கே நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியல இங்கே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க போகலாம். ஃபனியாக 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ 2 பேருக்குமே ஃப்ரெண்டு ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நேரடியாக கோல்டு பார்த்தேன், நேரடியாக கோல்டு தூக்க போகிறேன். பைப்பில் வருது. ஆமாம், என்னோட தோக்காக்கு இங்கே தொம்பாக்கா அது எங்கே? ஸ்வாஹாவா அருமை இருந்ததும் ஒன்று தான், அதுவும் போச்சா. ரொம்ப நல்ல இடம். இந்த நேரம் மைண்ட் பண்ணி துடுறோம் போச்சுடா. உருப்படி வேடா நீ. ஓகே, ஃபைனலி நானும் செகண்ட் வீடை கண்டுபிடிச்சிட்டேன். செகண்ட் கட்டமாக என்ன வீடை கண்டுபிடிச்சேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சொல்ல வந்தேன், என்னமோ வந்தேங்க. மெமரி லாஸ் ஆகிட்டேங்க. செத்துட்டான்டோ, செத்தே போயிட்டான். ஸோ என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. மெமரி லாஸ் ஆயிரும். ஸோ இன்றைக்கி என்னோடய கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எப்படியாச்சும் நான் வந்து என்ன பண்ணோன்னா இது பண்ணிடணும். என்னது மெமரி லாஸ் ஆகிட்டேன். தூக்குடும் அது பயப்பட தெரியாமல் அன்பாக்ஸ் பண்ணிடுச்சு, நம்ம திருடிட்டோம். ஸோ என்னமோ சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட. என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அட்லீஸ்ட் இன்றைக்கி நம்ம ஒரு 10,000 மீட்டர் ஆச்சும் போனோம். அதுதான் என்னோடய ஒரே கோலு. ஏன்னா 10,000 மீட்டருக்குள்ளே பாலை சீக்கிரம் வரும், அதெல்லாம் தடுத்து நம்ம போனோம். ஸோ அதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோமான்றது தான் இந்த வீடியோ. ஸோ 800 சப்ஸ்கிரைபருக்காக என் உயிரியே பணைய வச்சு நான் விளாட்றேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அலப்பறை என்னமோ நடக்க போகுது ஃப்ரெண்ட். அலப்பறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். வீணா போனோம்ல. வண்டி எடுத்தேன்
அந்த ஜொம்பி வீணாக போச்சுடி. வில்லேஜை வந்து நுப்பாட்டே நான் உன்னை சொல்லிடுறேன். இல்லாட்டி என்னங்க கேம் கிளிச் ஆகுதா? என்னடா தூக்கி வர போடுது வண்டி. டேய் அவன் உள்ட்டான். பார்த்துட்டாளா? நல்ல வேலை கண்ணை திறந்து பார்த்தான். ஓகே போட்டாச்சு. ஓய் 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 நல்ல வேலை விட்டுச்சிருக்கோம். வளர்த்துட்டான் அவன் கொஞ்ச நேரத்தில் நெஞ்சு விழுந்துருச்சு அவளுக்கு. வளரிட்டான். நல்லதுதான். அப்படி கொஞ்சம் நடுக்க காட்டியிருக்கோம். ஸோ நேரடியாக இதை நம்ம இங்கே வச்சுட்டு புதிய வானம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்து 10,000 மீட்டர் வந்து அடைந்தாச்சு. இந்த வில்லேஜை வந்து விட்டுருச்சுங்க இதுங்க. ஸோ நேரடியாக நம்ம இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே கொஞ்சம் ஜாமெல்லாம் பிரிக்க வேண்டிய வேலை இருக்குது. கூட பக்கத்தில் எவனோ இல்லைன்னா ஓகே இப்போ செய்ய வேண்டியதான். இல்லாட்டி திருடிடுவானுங்க கண்டிப்பாக. ஸோ யாரும் இல்லா டைமில் இங்கே பிரிப்போம். ஓகே ஓகே தூக்கி இங்கே போட்டுடலாம். சாவட்டும் சாவட்டும் யாருக்கு என்ன. ஓகே ஸோ இந்த கோலு வேணும். கோலை தூக்கி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. வெடிக்கிற மாதிரி இல்லை. பரவாயில்ல விட்டுதலுங்க. ஓகே ஸோ நேரடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோலை தூக்கி போட்டு எரிக்க போகிறோம். அதுக்கடுத்த நல்லபடியாக கோல்டு இருக்குது. இவங்க பின்னால் பாருங்கள் எவ்வளோ ரூட்டாக இருக்குன்னு. என்னோட அவ்வளோ ரூட்டாக இருக்குது. ஓகே ஸோ ஜொம்பி காப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஜொம்பி பணத்தை போட்டு எரிச்சிருவோம். எரி 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 எரி. ஓகே அவ்வளோதான் முடிச்சு. ஓகே ஸோ இப்போ நம்ம இதை ட்ராக் பண்ணிட்டு நேரடியாக இப்படி எடுத்து வெல்டு பண்ணிடணும். ஓகே வெல்டு ஓகே வெல்டு பண்ணியாச்சு. இப்போ அந்த பைப்பில் எங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கான். இவனை எடுத்து வைக்க முடியாதா? இவனை தூக்கி போய் ஃபியூலில் போடு. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறவன்லடா. ஓகே ஸோ இப்போ தூக்கு $41 ஒரு கோல்டுக்கு. $41 கிடைச்சது எடுத்து என்னோட சுட்டு கொண்டு வச்சிருக்கான். பயங்கரமாக தான் அவ்வளோதான் இருக்கேன். என்னோட அவ்வளோ ரூட்டாக இருக்குது. என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல. ஸோ வாங்க அப்படி நேரடியாக இங்கே வருவோம். இங்கே வந்துட்டு அடுத்தக்கட்ட நடவடியாக கன் ஸ்மித்தில் இல்லை எங்கே போகிறது ஜெனரல் ஸ்டாலுக்கு பார்ப்போம். அங்கே போயிட்டு பிகாஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆரம்பத்தில் ஒன்று எடுத்து நாசமாக போச்சு. ஓகே மேலே எடுத்தோம். அதுதான் நாசமாக போச்சு. இந்த வாட்டி எடுத்து பிக்கப். இந்த வாட்டி என் கையை விட்டே போகக்கூடாதா? என் கை துண்டா போனதாண்டா போனோம். என்னடா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே டாக்டர் அதான் டாக்டர். ஓகே டாக்டரில் ஒரு மெடிக்கிட்ட வாங்கியாச்சு. டேக் இட் பிக்கப். ஓகே பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே பயப்பிள்ளைங்கெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? கிளம்பிடலாமா? கிளம்பிட்டா போச்சு. அவள் கொட்ட யாரும் சொல்கிறா. ஓகே கிளம்பலாமா? என்னடா ஏன்டா இது கிறுக்கா மாதிரி என்னமோ பண்ணிருக்காங்க. அவன்கிட்ட போய் அவனை போய் கடத்துறான். ஏன்டா அந்த மாதிரி ரேசிஸ்டாக இருக்கேன். ஓகே பரவாயில்ல விட்டு சொல்லுங்க. ஸோ ஃபைனலாக அழுத்த போட்டாச்சு. ஸோ கிளம்ப போகிறேன். சீக்கிரம் வர்றவங்களாம் வந்து ஏறிக்கிங்க. ஸோ கைஸ் இவன் என்னென்னமோ பண்ணிட்டு இவனை கடத்திட்டான் இந்த என்பிசியை. ஓகே இப்போ நம்ம நேரடியாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். நல்லா பிளானாக இருக்க. என்சிபியெல்லாம் கடத்துறானே. ஆனால் இவன் இந்த ஓட்டம் வரான். உசேன் போல்ட்டே மிஞ்சிடுவான் போல் ரேஸில் ட்ராக்கில் விட்டா. என்னடா அப்படியெல்லாம் பண்ணிருக்கான். ஓகே ஸோ இங்கே டேய் இது நிக்கோலா டெஸ்லா இருப்பானே அந்த இடம். நிக்கோலா டெஸ்லாவா? ஆமாம் அந்த இடம் தான். நிக்கோலா டெஸ்லா கமான் மீன். நிக்கோலா டெஸ்லா மீன். ஓகே என்ன ஜாமான் இருக்குது? புண்ணியமாக ஒரு ஜாமான் இல்லை. மண்டே திறக்கிறேன். சாப்பிடா செத்துறான். ஸ்னேக் ஆயில் போடு. அருமையான ஜாமான். இதை நிக்கோலா டெஸ்லா மேலே போட்டு எரிச்சிரு. வீட்டை கொளுத்தி விட்டாங்க.
வீட்டை கொளுத்து விட்டாங்க, வீடு வெடிக்க போகுது. என்னடா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓகே ஸோ அப்படியே என்ட்ரன்ஸ் இங்கே இருக்குமா இல்லை இங்கே இருக்குமா? இங்கே தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அங்கடா போனா இதான் இங்கே தான் வரோம் பாருங்க. இது கிட்டே, இந்த செக் போஸ்ட் கிட்டே இருக்கு. ஐயோ கேம் வேறு கிளிச் ஆகுதே, என்னடா ஆகுது? பெரு பசங்களா கஷ்டப்பட்டு விளாட்றேன்டா, அழகாக வச்சுருங்கடா. ஓகே ஸோ இப்போ நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போய் ஜாமான் தூக்க போகிறோம். கோல்டு இருக்கு, தூக்கு கோல்டு, சில்வர் பார் தூக்கு கோல்டு, தூக்கு அயன் ரோட்டை தூக்கு தம்பி, தூக்கு அயன் ரோட்டை. ஓகே அயன் ரோட் தூக்கு. அடுத்தது கோல்டு பார், இதையும் தூக்கு. அடுத்தது கீழே என்னமோ இருக்குது, யாருறவன்? என்னடா இது டெலிகிராஃபா? என்ன போட்டிருக்கு? ஐயோ நம்மளுக்கு ஒரு படிக்க இஷ்டம் இல்லையா, விட்டுருங்க, நான் எதுக்கு படிச்சுக்கிட்டு. ஓகே ஸோ அந்த மூளையை எடுத்து விற்றுட்டோம் வச்சிங்களேன், பொண்ணை ரேட்டு போவோம். ஆஹா இவன் போய் மூளை எடுத்துட்டானோ தெரியலையே. பார்ப்போம். நிக்கோலா டெஸ்லா மூளை எடுத்துட்டாங்க. நிக்கோலா டெஸ்லா மூளையே காணோம், விற்க போதே. ஓகே நான் என்ன பண்ணுது? அவ்வளோதான், முடிச்சுட்டிங்களா பாய்? எடுத்து திருடிட்டீங்களா பாய்? என்னை விட்டுட்டு நல்லா பண்ணிட்டீங்க பாய். ஓகே ஸோ ட்ராக்கிட். ஓகே எடுத்துகிட்டு நேராவா ட்ரெயினுக்கு போவோம். பயப்புள்ள நம்மளுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இவ்வளோ ஒரு நல்ல பிளேயரை நான் இங்கேயே பார்த்ததில்ல. ஓப்பா இவனை வச்சுருந்தா எனக்கு நம்பிக்கையாக இருக்குங்க, இந்த கேமே முடிச்சிருவோன்னு. அப்படி சொல்லிட்டு ஒரு தானாக ஒரு நம்பிக்கையே வருது எனக்கு. இந்த பயப்புள்ள மூஞ்சி மோகரக்கட்டையை பார்த்தாலே நம்பிக்கைனா உன் மூஞ்ச பார்த்தா தான்டா வரும். அவ்வளோ ஒரு நம்பிக்கைடா. ஆனால் காலவாரி விட்டுறாடா, சொல்லிக்கிறேன் முன்னுக்கூட்டியே, காலவாரி விட்டுற போகிறான். சுகேஷ் இது என்ன நைட்டுனே தெரில, எப்படி இருக்கு பாருங்க இடமே, கண்ணுக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரில. என்னங்க நைட்டு இது? ஓஹோ ஒன்றுமே கண்ணுக்கு தெரிலங்க, பயமாக இருக்கு கைஸ். சுகேஷ் ஒரு வழியாக மணியை மஞ்சாச்சு. இப்போ தான் என்னால் மூச்சே விட முடியுது. வெளிச்சத்தை ஒரு வழியாக பார்த்துட்டேன். இது செகண்ட் செக் போஸ்ட்கோ போகிறேன். என்னோடய கோல் என்னன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து 800 சக்கராய் ரீச் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 ஆச்சும் அப்படியாச்சும் போயிடணுன்னு. ஆனால் 20,000 வந்துட்டேன். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கே என்னை பற்றி நினச்சா. அப்படி சொல்லிட்டு நானும் நேரடியாக வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம நேரடியாக என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு பாரெல்லாம் இருக்குது. அதை விற்றனா கண்டிப்பாக அவன் பாருங்கள் திருறதுக்கே இப்போ நிற்கிறான். நீ போடுறா நான் திருறேன் நின்றுக்கிட்டு இருக்கான். தண்ணியை விற்று காசு சம்பாதிக்கிறாங்க. மூளையை விற்றுட்டான், நிக்கோலா டெஸ்லா மூளையை விற்றுட்டான். $250 உனக்கு வந்துச்சு பார்த்தீங்களா? அதே $250 நானும் எடுக்கிறேன்டா. 9. ஓகே இது விற்க முடியலையா? சரி இன்னொரு 25 கடைசியாக 50ன்னு நினைக்கிறேன். 50 150 கிடச்சிருக்கு. நிக்கோலா டெஸ்லா மூளை எடுத்திருந்தா 250 கிடச்சிருக்குமே. தேவையில்லாமல் அங்கே போயிட்டு நாசமாக போச்சு. பரவ விட்டு தள்ளுங்க. ஓகே ஸோ இப்போ நேரடியாக என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதை ட்ராக் பண்ணிட்டு நேரம் அங்கே வச்சிடலாம். நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா ரெஃபைல் வாங்க போகிறேன். ஓகே வெல்டு பண்ணிடலாம். வெல்டு பண்ணிட்டு எங்கே கன் ஷாப்பு கன்ஸ்வீத்தா அது இங்கே இருக்குது. அந்த பைப்புலேயே கன்று தான் வாங்க போகிறான். என்னமா ஒரு காம்பினேஷன் நம்மளுக்குள்ளே. நான் யோசிக்கதே இவன் செய்கிறான். இவனும் அதான் அங்கே வாங்குறான், நானும் அதான் வாங்கலாம் நினச்சேன். ஓகே ஸோ இப்போ ரெஃபைலோட ஏமோ எடுத்து வைப்போம். ஓகே ஏமோ ஓகே ஏமோ ஓகே ஏமோ ஓகே ஏமோ எப்படி எனக்கு நீ வாங்கி தர நான் வாங்கிட்டா? எடுத்துக்கோ. எனக்கா? இங்கே எனக்கு இவ்வளோ நல்ல விட இருக்கா? எனக்காக இது வாங்கி தராங்க, வாங்கி தந்துட்டாங்க, ஃப்ரீயாக எடுத்துக்கோன்ட்டான். தொலைவோ உன்ன மாதிரி நல்லவன் இருக்கிறதா யார் இந்த உலகத்தில்? மழையே பெய்யுது. எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டாங்க, ஒன்றுமே எடுக்கலைங்க. நெல் நான் அவனுக்கும் வாங்கி தரேன் கைஸ், நான் அவனுக்கு வாங்கி தரேன்.
அவன் எனக்கு வாங்கி தந்தான், நான் அவனுக்கு வாங்கி தரேன். இதாண்டா ஹியூமனிட்டி. நீ நல்லவையா. இம்யூனிட்டின்னா இப்படி தாங்க இருக்கணும். ஸோ இம்யூனிட்டி வந்து நம்ம 100% இருக்கிறனால நம்ம வந்து நம்மளும் அதே செய்வோம். ஓகே, ஸோ இப்போ நேராக கன் எடுத்து வச்சுட்டு ரஃபைல் எடுத்து இங்கே வச்சுட்டு ஓகே இன்னும் வச்சுட்டேன். இதுக்கு நான் காசு கட்டா அவங்க கட்டானோ? இங்கே அவனே கட்டுறாங்க. இவ்வளோ நல்லவனாக இருக்கான். ஓகே நான் போய் மெடிக்கிட்டு வாங்குறேன். என்கிட்ட உள்ள $150 அப்படியே இருக்குங்க. நான் அவனுக்கு 2 ஸ்னேக் ஆயில் வாங்கி கொடுக்க போகிறேன். ஸ்னேக் ஆயிலே எனக்கு 2 பேண்டேஜ் வாங்க போகிறேன். ஓகே, ஸ்னேக் ஆயில் 1, இந்த ஸ்னேக் ஆயில் இன்னொன்று, அடுத்தது வந்து பேண்டேஜ் 1, அதோட இன்னொரு பேண்டேஜ். ஓகே, அடுத்தது இன்னொரு ஸ்னேக் ஆயில். என்னடா எல்லாமே கீழே விழுகுது. ஓகே, ஸோ எங்கே போனாவன்? அவனுக்கு நான் வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். எங்கே போனான்? அவன் போய் என்னமோ வாங்கிட்டு இருக்கான். ஸோ பிக்கப் ஓகே எடுத்தாச்சு. ஸோ இப்போ நேரடியாக இன்னொரு 2 ஸ்னேக் ஆயில் வாங்கிக்கிறேன். இன்னொரு 2, 1 அப்புறம் இன்னொன்று 2. ஓகே 2 எடுத்தாச்சு. இப்போ மெடிக்கிட்டு 1 அப்போ இன்னொன்று 2. ஓகே எடுத்தாச்சு. $81 மொத்தம். ஓகே எடுத்துக்கோ. அவனை எடுத்துக்க சொல்லிட்டேன். ஓகே அவன் சந்தோஷமாக எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. நான் இவ்வளோ ஜாமான் எனக்கானு பார்க்குறேன். என்னடா ஆச்சு? எடுக்க முடியலையா தம்பி? எடுக்க முடியலையா? ஓ இல்லை எடுக்க முடியுது. ஓகே ஸோ இது எடுத்துக்கலாம். ஓகே லாஸ்ட் தான். ஓகே எடுத்துக்கோ. எனக்கு ஸ்னேக் ஆயில் வேணாம், நீ வச்சுக்கோ. ஓகே ஒரு வழியாக எடுத்துக்கிட்டான். ஓகே ஸோ நேரடியாக ஒரு வழியாக நம்ம ஃபைனல் நிறைய ஜாமான் ஆகியாச்சு. இப்போ நேரடியாக நாங்கள் எங்கே கிளம்ப போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 10,000 மீட்டருக்கு தான் இப்படி சென்று கொண்டிருக்கிறோம். ஸோ கைஸ் நாங்கள் வண்டியில் போயிட்டே இருந்தோம். எங்களுக்கு ஃபியூல் தீர்ந்துருச்சு. அதனால் இப்போ நேரடியாக என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா குதிரையெல்லாம் நடு ரோட்டு வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கோம். குதிரையை சுட்டு ஃபியூல் எடுத்துகிட்டு இருக்கோம். சாப்பிடும். ஓகே குதிரை செத்துருச்சு. அடுத்த குதிரை. தம்பி ஓடாத ஓடுனா பயங்கரமாக சுடுவாங்க சாவை. நின்று செத்துருச்சு. ஸோ அப்போ நேரம் என்னடா குதிரையெல்லாம் கொள்கிற இப்படிப்பட்டவன் இப்படி வில்லங்க பிடிச்சவனா இருக்கு அப்படி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுங்க? ஃபியூல் இல்லை எனக்கு. நான் என்ன பண்ணுறது? என்னடா பண்ணுறான்? வேணுமும் பண்ணுறாங்க. தம்பி அதுக்கெல்லாம் வழியே இல்லை. எடுத்துமா சுட்டுமா முடிச்சுமா தூக்கணுமான்னு இரு. இவ்வளோதான். அதை விட்டு அவனை போய் பிடிக்கிறான், இவனை போய் பிடிக்கிறேன்னு. என்னடா நீ இப்படி இருக்க? என்னடா பண்ணுறான்? என்னடா குதிரையை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கான்? இவனையா கொஞ்ச நேரத்தை விட்டு பார்த்தோன்னு நினைக்கும் போது எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே ஸோ நேரடியாக அவனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ் நாங்களும் ஒரு வழியாக ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன வீடுன்னு கேட்டிங்கன்னா ஃபர்னிச்சருக்கு. அங்கே வந்துட்டு நேரடியாக கொஞ்சம் ஜாமான் தூக்கிட்டு இருக்கோம். தெருநாயெல்லாம் வந்து எனக்கு கடிக்குதுட்டா. என்னடா பண்ணுறேன்? ஓ கொள்ளுது காப்பாற்று தம்பி என்ன. ஓகே எல்லாமே எடுத்தாச்சு. என்னோட என் கூட்டாளி அடிக்கிற சாப்பிடா கொய்யால் அவ்வளோ தைரியம் இருக்கும். ஓகே ஒரு வழியாக நல்ல ஃபியூல் கிடச்சிருச்சு. இது எல்லாத்தையும் தூக்கி ஃபியூலுக்கு போட்டு வச்சுக்கிங்களேன், அருமையாக அதோட நம்மளோட வந்து இது ஓடும். என்னது இது ட்ரெயின். ஸோ இப்போ நேரம் 10க்கு 10 ஃபுல்லாக ஆயிடுச்சு. பைப்பில் ஒரு ஜாமான் எடுக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு நாக்காளி இருந்துச்சு எடுக்க வேண்டியதானே. என்னடா நீ இவனை நடுரோட்டு வச்சு சூட்டா? இதெல்லாம் தவறான செயல். இந்த மாதிரியெல்லாம் சுயநலவதியாக இருக்கக்கூடாது. ஓகே ஸோ இப்போ நேராக என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க போகிறோம். வண்டி எடுக்க முடியலடா. நல்லறா நான் வந்துடுறேன். சேக்கில் கொஞ்சம் ஜாமான் இருக்குது அதெல்லாம் போட்டுறேன். கொஞ்சம் ஃபியூல் ஆயிரும். ஓகே போட்டு என்னடா எல்லாம் வெளியே விழுவுறானுங்க. என்னடா இது? ஓகே வா எடுக்கலாம். போட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சுங்க. டேங்கே ஃபுல் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டாப் தான். ஓகே ஃபைனலி நாங்களும் இன்னொரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டோம். போட்டு வேற ரகம். இப்போ இதாண்டா டைம் டு லூட் அப்படின்ற மாதிரி லூட் அடிப்போம். தானா பொறு ஒரே அடிச்சுதான் தாங்க. ஈகிள் இஸ் கோனின் ஓ அப்படின்னு மாதம் பிஜிஎம் போட்டுக்கிட்டே சொல்கிறேன். போடும் அப்படிதான் அடிச்சோடு செத்துருவோம். அவ்வளோதான் முடிச்சு.
என்னடா கடிக்கணுமா வா வா கடி வா வா அவ்வளோதான்டா செத்துருவேடா ஒரு சூடு தான்டா ஹெட் ஷாட் அடிக்கிறாங்க ப்ரோ லெவலில் இருக்கேன் என்னடா வந்துக்கிட்டு இருக்க இவன் ஒன்றும் இல்லை தம்பி அப்படியே இந்த ஷவலை எடுத்து ஒரே அடி தான் என்னடா உயிரோட வந்துக்கிட்டு இருக்க சாவடா பொய்யா எவ்வளோ தைரியம் இருக்கும் செத்துட்டான் ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு பாதி தவணையை முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் பைப்பில் விட்டுட்டு நான் ஓடிட்டேன் இதுலேயே இதுக்கு கொஞ்சம் செவனில் வாதியாக இருக்கணுங்க அப்போ தான் அங்கே பிழைக்க முடியும் அதான் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ நேருங்க ஓகே ஸோ சாவுடா செத்துட்டான் ஓகே ஸோ கைஸ் நானும் நேரடியாக வந்துட்டு என்னடா ஆச்சு கேட்டிங்கன்னா என் வீட்டில் உள்ள தெரு நாய் கத்திக்கிட்டே இருக்குது அது நானே நாசமாக போச்சு ஸோ ஒன்றா இன்றைக்கி விளாண்டுருக்கேன் இந்த நாய் கத்திக்கிட்டு சை சிற தொல்லையாக இருக்குது கைஸ் ஓகே ஸோ நேரடியாக வந்துட்டேன் ஓகே சாவுடா ஓகே எல்லாத்தையும் போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கேன் போட்டு தூக்கி போட்டு சொருவு ராயோ அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு தூக்கி சொருகிட்டு இருக்கேன் ஓகே வா 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 என்ன வேணுமா வா இறைச்சி வேணுமா வா கடி வா அவ்வளோதான்டா செத்துருவாடா ஒரு சூடு தான்டா ஓகே ஸோ நான் வந்து சர்ச்சிலேருந்து ஒரு குருசிஃபிக் எடுத்தேன் ஒன்றே ஒன்று கிடச்சிச்சு ஓகே வேறு என்ன எடுக்கிறது வேறு எதுவுமே நல்ல ஐட்டம் இல்லை டேய் ஒன்று சுட ஒருத்தவனண்டா ஓ சுடு ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் ஒரு மண்ணும் பட மாட்டுது சாவடா செத்துடான்டா ஓகே யூ ஆர் சேஃப் நான் ஓகே யூ ஆர் சேஃப் ஓகே அவன் வேறு ரொம்ப பயப்படுறான் நடா இவன் காப்பாற்றுவானா இல்லையானா அவனே கடுப்பாக இருப்பான் ஐயோ என்னடா இப்படி அவனை காப்பாற்றாமல் உட்காந்துருக்கோம் அது வேணுமணிக்கே அந்த மாதிரி இல்லைங்க நான் சொல்கிறது எதுவுமே பட மாட்டுது ஐயா ஸோ இப்போ நேரடியாக பேங்க் இருக்கா இங்கே பேங்கே இல்லை சரி ஒரு பேங்க் இல்லாத ஒரு இடமா இவ்வளோ கன்றாவியான ஒரு இடம் ஓகே ஸோ பிக்கப் ஓகே அருமையாக ஓடுதுங்க கேமு இவ்வளோ தூரம் நான் வந்து இது வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்ததே இல்லைங்க இவ்வளோ அருமையான ஒரு ட்ராவலிங்கு ஓகே ஸோ நேரடியாக நம்மளும் வந்தாச்சு ஸோ ஃபர்னிச்சரில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சரில் என்ன இருக்குது நல்லா இருக்கு நல்ல ஐட்டம்லாம் இருக்குது ஆனால் எடுக்காமல் போயிட்டான் சூப்பராக விட்டு தள்ளுங்க அவன் நம்மளுக்காக வச்சுட்டு போயிருக்கான் இந்த மாதிரி ஒரு நல்ல இப்போ எங்கே இருப்பான் அந்த உலகத்தில் இவன் மட்டும் தான் இருக்கான் எனக்கு தெரிஞ்சு இது முன்னிக்கு எவ்வளோ சர்வர் விளாண்டேன் வீடியோஸ் எடுத்துக்காண்டி இல்லை கிறுக்குன்னு திருடிட்டு இருந்தானுங்க 15 என்னது 13646 13646 ஓகே பைப்பில் ஆளை காணும் 13646 ஓகே திறந்தாச்சு போடு பாண்டு கிடைக்குது பாண்டு ஓகே கோல்டு திருறான்டா போச்சுடா பாண்டு எடுத்துட்டான் அவன் நீ எடுத்துக்கோ மிச்ச கோல்டு எல்லாம் எடுத்துக்கோ இடிவேன் நினச்சியா அப்போ பாடுறான் அப்படியே எடுத்துட்டு என்னடா வருது எடுறா ஓகே போச்சுடா பேங்கண்ணா பூட்டை உடச்சி துறதா நீ தாம திருற ரொம்ப அருமையாக இருக்குடா அப்புறம் நம்ம நேராக போவோம் டேய் எங்கடா போனவன் டேய் அங்கே பாடுறா நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்புறம் அவனே சந்தோஷமாட்டான் ஓ தலைவரே அப்படின்னு ஆடுறான் அவனே என்னடா அப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான் தலைவரே ஓகே ஸோ இப்போ நம்ம நேரில் பொண்ண போரில் போகிறோம் நல்லா ரெடி ஆகிக்கோ யா ஸோ பேக்கில் ஸ்னேக் ஆயில் எடுத்து கையில் வச்சுக்கலாம் ஓகே பேண்டேஜ் ஸ்னேக் ஆயில் ஓகே எடுத்து வச்சு ஐயோ என்னடா கேம் விட்டுலையா பார்க்குறேன் ஓகே நீ ரெடியாக எடுத்துக்கலாம் வா ரெடி ஆகு ஓகே லெட்ஸ் கோ ஆகு இங்கே பார்த்துக்கிறேன் நீ அங்கே பார்த்துக்கோ ஓகே நான் சுட முடியலடா கேம் கிளிச் ஆகுது ஐயோ ரெட் மூணு சத்தாண்டா இன்னைக்குண்ணா ரெட் மூணு வேறு வருது இருக்கிறதுலே பொழைக்க முடியாது அங்கே பாரு 100 ஏக்கர் ஓடி வரான் ஐயோ என்னடா அவ்வளோ ப்ரெஸ்ஸாக இருக்கீங்க எல்லாம் வேணடா சினை கொலை குடி
ஐயோ ஸ்னேக் அவளை கீழே போடுறேனே. குர்ராடே ப்ளீஸ்டா நல்ல வேலை வந்துட்டாங்கணும். தம்பி என்ன குடிக்க முடியல தம்பி. ஏய் வாடா சத்தராதடா, வேணாடா. சரி செத்தே போயிட்டாங்க எல்லாம். இந்த தற்கூரி இருக்கான, இந்த போலீஸ் தற்கூரி எப்படி ஏன் வந்தான்னு தெரியலங்க. ஆனால் 20,000 மீட்டர் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ இதோட நம்ம கேம்ல பிரமையாக முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கூடி சீக்கிரம் கேம் முடிக்க வேணுமான்ற சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லிடுங்க. ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங். பாய் ஃபனே 23,495 மீட்டர் அடைஞ்சிருக்கோம். ஸோ இதோட நம்ம முடிச்ச நினைக்கிறேன். ஓகே பாய்.